வெல்கம் டு ஸ்னேஹா வ்ளாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நேற்று வந்து பெங்களூர் டிமார்ட் போயிருந்தோம். ஸோ இன்றைக்கும் திருப்பியும் வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அப்போ ஒசூர் டிமார்ட் விசிட் பண்ணியிருந்தோம். பெங்களூர் டிமார்ட்டை விட ஒசூர் டிமார்ட்டில் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. ஸோ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒசூர் டிமார்ட்டில் வாங்கினது தான். அரவுண்ட் 7,500 rupees ஆச்சு. இது வந்து ஒரு எக் பாய்லர். இந்த எக் பாய்லர் வந்து 300 or 350 rupees அவ்வளோதான். ஸோ இது அட் அ டைமில் வந்து 7 எக்கு வச்சுக்கலாம், 7 எக் வச்சுக்கலாம். இதோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பாருங்கள், இந்த எக்கு வந்து ஒரு ட்ரே இருக்குது. கிட்ட வகத்தி இங்கே ஒரு ட்ரே இருக்குது. இந்த ட்ரேயில் வந்து கீழே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டு மேலே வந்து எக்கெல்லாம் வச்சுக்கலாம். எக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ளக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்விட்ச் ஆன் ஆஃப். இது வந்து நோவிட்டா அப்படின்னு ஒரு நார்மல் பிராண்டு தான். இதுக்கு நமக்கு வந்து வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி ஊற்றுறதுக்காக நமக்கு கப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக் பாய்லர் எப்படி இருக்குன்னு நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய கெட்டில் வந்து ரிப்பேர் ஆகிட்டதுனால பிராண்டடாக ஒரு நல்ல பிராண்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். அங்கேயே நமக்கு செக் பண்ணியும் தராங்க. ஸோ இது வந்து ப்ரெஸ்டீஜ் கெட்டில் வாங்கியிருக்கேன். நல்லா கெப்பாசிட்டி இருக்குது. ஹாட் வாட்டரு, க்ரீன் டீ குடிக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கெட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்டீல் பாடி. கீழே வந்து நமக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு வைக்கிற மாதிரி. ஸோ இந்த எலக்ட்ரிக் கெட்டில், எக் பாய்லர். தென் வந்து பாப்பாவுக்கு ஆல்ரெடி ஐ ஹாவ் அ ரைஸ் குக்கர். பட் பாப்பாவுக்கு வந்து சின்னதாக ரைஸ் குக்கர் வேணும், அவளுக்கு மட்டும் சாப்பாடு வச்சு ஊட்டுற மாதிரி. ஸோ அதனால் வந்து இது வாங்கியிருந்தேன். இது வந்து 1 லிட்டர் தான் என்னுடைய கெப்பாசிட்டி. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். பேபி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதிலே நமக்கு வந்து ரைஸ் ஸ்கூப்பும், ரைஸ் மெஷர்மெண்ட் கப், அப்புறமா 2 ஃபுல் ஸ்டீல் பவுல் கொடுத்துருக்காங்க. இந்த இதுதான் ரைஸ் குக்கருடைய கலர், பிஜிஎல் பிராண்டு. நம்ம குக்கு முடித்தோடனே அது வார்ம் ஆகிடும். ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். ஸோ ஃபில்லில் ஸ்டீல் பாடி தான் இருக்குது. கீழே அடி பிடிக்காமல் இருக்க ஒரு ஜல்லடை மாதிரி பிளேட் கொடுத்துருக்காங்க. மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு வித் ஹீட் ப்ரூஃப் ஹேண்டிலோடைய ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் நமக்கு வாரண்ட்டி கேரண்டி இருக்குது. ஸோ நான் எலக்ட்ரிக் வைஸ் வந்து இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு அம்பர்லா வாங்கினேன். இது ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரியல. பிங்க் கலர் வாங்கினேன். ஆக்சுவலி ஒரு அம்பர்லா இருக்குது, பட் அவர் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போயிட்டா என்னோடய யூஸ்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பிங்க் கலர் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினேன். நான் ஹேண்ட்பேக் லவர். ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லி இந்த ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேன். ஒரே ஒரு ஜிப்பு தான், ஆனால் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த ஹேண்ட்பேக்கு. ஸோ நல்லா டீப்பாக இருக்குது. இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த இடத்துலையும் ஜிப்பு கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது இந்த ஹேண்ட்பேக்கு. 799 rupeesக்கு இது நல்லா ஒர்த்து தான். நெக்ஸ்ட்டு தீபிகாவுக்கு பால் வாங்கினேன். இது வந்து 149 rupees. பிங்க் கலர், சும்மா க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது இந்த பால். அது ஒரு எல்லாம் முன்னாடியா டிமார்ட்டில். இது வந்து ஆப்பம் சுடுறது. ஸோ குழிப்பணியாரம், சரி ஆப்பம் இல்லை, குழிப்பணியாரம் சுடுறது 249 rupees, 250 rupees வச்சுக்கலாம். இது வந்து பிராண்டட்லாம் கிடையாது, நார்மல் பிராண்ட் தான். அங்கே இருந்தது நிறைய ஸ்டாக் இருந்தது. ஸோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். டாக்ஸிக் ஃப்ரீன்னு போட்டிருக்கு. பார்க்கலாம், யூஸ் பண்ணி பார்த்து தான் தெரியும். அப்புறம் க்ராசரிஸ்லாம் வாங்கியிருக்காரு. நான் க்ராசரிஸ்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வீட்டுக்கு என்னென்ன எசென்ஷியல் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம வாங்குறது தான். பட் ஆர்கனைசர் வைஸ் வீட்டுக்கு என்ன அந்த மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி ஆல்ரெடி இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து சின்ன சின்ன பிளேட் நான் வச்சுருக்கேன். பட் வந்து இது மீடியம் சைஸு 89 rupees லீஃப் பிளேட்டு. இது மாதிரி குட்டி பிளேட்டு நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா பெரிய சைஸு 109 rupees, நல்லா பெருசு. ஸோ இது 2 வாங்கியிருந்தேன். இது வந்து சும்மா டிஸ்பிளேக்கு கெஸ்ட் யாராவது வந்தால் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் இதில் போட்டு இப்படி கொடுக்கறதுக்காக 99 rupees. இது வந்து பிளாஸ்டிக் தான், ஆனால் பாய் மாதிரி ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. பட் வந்து ஃபுல்லாக வந்து பிங்க் அந்த
இது முன்னாடியே வாங்கினோம் தானே? இல்லை இது வாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுன்னு வாங்க. இந்த 2 ட்ரே வந்து கிச்சனில் ஏதாவது நம்ம ஸ்பைசஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த ட்ரே வாங்கியிருக்கேன். இது வந்து 65 ருபீஸ், இதுவும் 65 ருபீஸ். இது 2 ட்ரே வாங்கியிருந்தேன். இதுவும் அதே மாதிரி தான், கெஸ்ட்டு யாராவது வந்தால் ஸ்நாக்ஸ் இப்படி வச்சு கொடுக்கறதுக்காக 69 ருபீஸ். இதுவும் இது வந்து ஒரு பிளாட்டர் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. நமக்கு எம்ஆர்பி வந்து 90 ருபீஸ், செல்லிங் ப்ரைஸ் வந்து 69 ருபீஸ். எனக்கு அடிக்கடி கேட்சர் நான் வாங்கினேன் 39 ருபீஸ். ஸோ ஹேர் வந்து ஃபுல்லாக டை பண்ணி நாட் பண்ணுறதுக்காக நான் கேட்சர் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் டே டைமில். ஸோ இது என்னோடய சனுக்கு எக்ஸ்ட்ரா கப் வாங்கியிருந்தேன் 129 ருபீஸ். நல்லா இருக்கடா. ஸோ கார் போகிற மாதிரி இந்த கப்பு, இன்னொரு கப்பு தான். அவங்க கப்பு நிறையா இருந்தது, வாங்கக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். பஞ்சபாத்திரம் என்னுடையது வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு, தேய்ச்சி ரொம்ப சின்னது வேறு. நிதனடா தண்ணி மாற்றுவேன் பஞ்சபாத்திரம். ஸோ அதனால் புதுசு வாங்கிட்டேன். அது வந்து த்ரோ பண்ணி நல்லா பெருசாக இருக்குது. இது நல்லா தாராளமாக இருக்குது, அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து 149 ருபீஸ். ஏன்னா ப்ராஸ் இருக்குல்ல, அதனால். இது வந்து 49 ருபீஸ். இது தனித்தனியாக வரும், செட்டாக வராது, நம்ம செட் பண்ணிக்க வேண்டியது தான். இது சும்மா பவு இருக்க மாதிரி இருக்குது, இந்த ஹேர் பேண்டுன்னு சொல்லி தீபிகாக்காக வாங்கினேன் 39 ருபீஸ் 2. இது 2 வந்து சும்மா ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்றதுக்காக பசங்களுக்கு போட்டு தரலாம். இது வந்து 100 ருபீஸ் எம்ஆர்பி ரேட்டு, செல்லிங் ப்ரைஸ் 79 ருபீஸ். ஸோ இதுவும் அதே தான் 79 ருபீஸ். இந்த பவுல் அழகாக இருக்குன்னு வாங்கினேன். இந்த மாதிரி ஏதாவது க்யூட்டாக இருந்தால் அப்படியே சரி, டிமார்ட்டில் தான் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ அதனால் வாங்கிட்டேன் நான். ஸோ இதெல்லாம் கிச்சனுக்கு வாங்கினது. நெக்ஸ்ட் இது வந்து எனக்கு டார்க் ஃபேண்டசி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது எப்போ போனாலுமே நான் வாங்கிட்டு வருவேன். இந்த அட்டை 59 ருபீஸ், 3 kg வந்து லோட் தாங்கும். ஸோ இது வந்து செல்ஃப் அரிசேட் ஹூக்ஸ். ஸோ இந்த ஹூக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் டிமார்ட்டில் தான் எப்பவுமே இந்த ஹூக்ஸ் வாங்குவேன். ஸோ இந்த ஹூக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். சீப்பு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இது கோம்பு வந்து எல்லா செட்டும் வரும், நமக்கு சீக்கு எடுக்கிற மாதிரி குழந்தைங்க யூஸ் பண்ணுறது. ஸோ அப்படியே செட்டாக வரும். 59 ருபீஸ். இது என்னோடய சீப்பு இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ என்னோடய சனுக்கு வந்து 2 இங்கு பென் வாங்கியிருந்தோம். ஸோ 39 ருபீஸ். அவன் இங்கு பென் இல்லாமல், அதாவது அவனுக்கு அடிக்கடி இங்கு பென் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அவனுக்கு கரெக்டாக இருக்கும், இந்த ஓவர் ரைட்டிங்கு. ஸோ மீதி எல்லாமே எசென்ஷியல் ஐட்டம்ஸ் தான். இதுக்கே வந்து எனக்கு 7000 ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த அப்ளைன்சஸ் இது எவ்வளோன்னு தெரியல. இது என்ன ரேஞ்சு? இதே வந்து 4795 ருபீஸ். இது ஒன்றால் தான் வந்து இவ்வளோ ரேட் ஆச்சு. 4795 ருபீஸ். விடு பரவாயில்ல. இதனால தான் இவ்வளோ ரேட்டாக இருக்குது. இதுவே அரௌண்ட் வந்து 5000 கிட்டே இருக்குது. அப்போ நான் வாங்கினதெல்லாம் பார்த்தா 2000 தான் இருக்குது. ஸோ இந்த தெரியல. ஒரு இப்போது நாங்கள் பெங்களூர் வரைக்கும் போயிருந்தோம். ஸோ அங்கே டிமார்ட் போயிருந்தோம், பக்கத்துலேயே இருக்குங்க. இது வந்து குட்டி டஸ்ட்பின் மாதிரி இருந்தது, 199 ருபீஸ். ஸோ கொஞ்சமாக தான் பர்ச்சேஸ் பண்ண, மொத்தமாக 2000 ஆச்சு. இது வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணால் ஓப்பன் ஆகுது. என்னோடய வேஸ்டேஜ் எல்லாம் போட்டுக்கிறதுக்காக ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம ஹேண்ட்பேக்கில் ஆர்கனைஸ் பண்ணுறது பவுச்சு. இதில் வந்து நம்ம ப்ரெஷ்ஷு, சோப்பு, சீப்பு அதெல்லாம் தனித்தனியாக வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ். இது மாதிரி 2 இருக்குது, ரெட்டு ஒன்று, பிளாக் ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம டாய்லெட்ரிஸ், வாஷ், ப்ரஷ்ஷு, சோப்பெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இதுவே வந்து வாஷ் பேக்னு கொடுத்துருக்கு. ஸோ வாட்டர் ப்ரூஃப், வெளியே லீக் ஆகாது, நல்லாயிருக்கும். 139 ருபீஸ். நெக்ஸ்ட் இது வந்து 3 ஆர்கனைசர் பேஸ்கெட் வருது, 149 ருபீஸு. வந்து க்ரே கலரில் வாங்கியிருந்தேன். ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிளோ இல்லை டிவி ஸ்டாண்ட் ஆர்கனைஸ் பண்ண யூஸ் ஆகும். இது வந்து கிச்சன் மைக்ரோ ஃபைபர் கிளாத், க்ளீனிங் கிளாத்து. 99 ருபீஸ்க்கு நமக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப் கலர்ஸ் கிளாத்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டெய்னர், நம்ம கொட்டைக்கிட்ட வேக வச்சு இல்லை ஏதோ ஒன்று பாயில் பண்ணி வாட்டர் ஸ்டெயின் பண்ணுறதுக்காக இது ரொம்ப ஸ்டடியாக இருக்கும், ஹீட் ப்ரூஃபும் கூட. எவ்வளோ பெருசாக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் வந்து 199 ருபீஸ். இது ஃபில்டர் இல்லை, ஸ்டெய்னர்.
ஆ நீ ஃபில்டர் நினச்சிட்டு சொல்கிறேன். ஆமாம். இது வந்து ஏதோ ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருந்தது பெருசாக. சரி, ஆல்ரெடி நான் பேங்கில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். பட் கோல்டு ஜுவல்லோ இல்லை கவரிங் அதெல்லாம் வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சாங்க. இன்னும் நான் இதை நானே அங்கே பிரித்து பார்க்க முடியல. எனக்கே இது எப்படி இருக்குன்னு பார்க்குறோன்னு ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு அப்படியே உங்களோடவே சேர்ந்து நானும் பார்க்குறேன். இதோட ப்ரைஸ் வந்து கவர் 500, அரௌண்ட் 500 தான். 550, 549. ஸோ இப்படி இருக்குது இதோட ஓப்பனிங்கு. வா, ரொம்ப நல்ல இங்கே டீப்பாக இருக்குது. இந்த இடத்துல நமக்கு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் மேலே யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பாக்ஸு. ஸோ கிரேட் ஒன். இது வந்து என் குழந்தைக்கு இது வரைக்கும் வெளியே போகும்போது தண்ணி கொடுக்க எதுவுமே இல்லை. ஸோ இதை சிப் பண்ணலான்னு நினச்சி வாங்கியிருக்கேன். இது வந்து 109 ருபீஸு. நெக்ஸ்ட் அவளுக்கு ஷாம்பு வாங்குறது, அவளுக்கு சோப்பு வாங்குறது. பற்றியா கரெக்டாக அவளோடது எடுத்துக்கிட்டா. ப்ளூபிஎஸ் யூஸ் பண்ணுறது, மாய்ஸ்சரைசர், தீபிகாவுக்கு மாய்ஸ்சரைசர். அவளுக்கு இப்போ நான் வந்து டெடி பார் சோப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அவளுக்கு வந்து ஷாம்பு, மாய்ஸ்சரைசர், சோப்பு. இது வந்து என் பையன் யூஸ் பண்ணுற சோப்பு ப்ளூபிஎஸ். ஸோ இதெல்லாம் க்ராசரிஸ் இதில் வாங்குது. இது வந்து ஏதாவது இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. 79 ருபீஸ் தான் இது. அவ்வளோதான். நான் டிமார்ட்டில் கம்மியாக தான் வாங்கினேன். இதுக்கே அரௌண்ட் 2000 ருபீஸ் ஆச்சு. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எங்கேயாவது விண்டோவில் அந்த மாதிரி மாட்டிட்டு வேண்டியதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக 2 வாங்கிடுவேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மால் ஷாப்பிங் தான். ஹாய், சின்ன ஷாப்பிங் தான், பட் யூஸ்ஃபுல்லாக எல்லாமே வாங்கியிருக்கேன். இதில் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. தேங்க்யூ. ஸ்னேஹா வ்ளாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு ஸ்னேஹா வ்ளாக்ஸ் சேனல். சூளகிரி டிமார்ட்டுக்கு போயிருந்தேன். ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். இந்த அளவு கொஞ்சமாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன், பட் 1700 அரௌண்ட் வந்துச்சு. 169. இந்த கப் வந்து பிங்க் அண்ட் க்ரீம் கலரில் இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா ப்ராட் சைஸாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் கப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் ஃப்ளார்ஸ்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ஏஸ்தெட்டிக் லுக்கில் இருக்கனால இந்த கப் வாங்கியிருந்தேன். ஸோ பிங்கியாக பிங்க் கலரில் டவல், ஃபேஸ் டவல் தீபிகாவுக்கு வாங்கியிருந்தேன். தீபிகா நம்ம இதை ஹேங் பண்ணியும் வச்சுக்கலாம், இல்லை ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. இதோடைய ரேட் வந்து 49 ருபீஸ். ஸோ இது 49, இது 49. சும்மா அந்த க்ரீன் மேட் மாதிரி எனக்குன்ட்டு வாங்கினேன். இது வந்து 92 ருபீஸ். நார்மலான மேட் சைஸ் இருக்குது. ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை. ஆம்லேட்லாம் போடுறதுக்காக சின்ன ஒரு பாத்திரம் பேனு. ஸோ இந்த பேன் வந்து வித் ஹேண்டிலோடு இருக்குது, நல்லாயிருக்கு. 229 நான்ஸ்டிக் இது. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு சின்ன பேன் வாங்கினேன். 169 ருபீஸ். ஸோ கொஞ்சம் கிளிப்ஸ், இந்த கிளிப்ஸ் வந்து ஒர்த்து, நிறையவே கிளிப் இருக்குது. இந்த கிளிப் வந்து 99 ருபீஸ். ஸோ இந்த ட்ரே ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 99 ருபீஸ். 2 ட்ரே வாங்கினேன், க்ரே ஒன்று, ஒயிட் ஒன்று. அங்கே நிறைய லேடிஸ் வியர் இருந்துச்சு, செப்பல். ஸோ ஸ்லிப்பர் வந்து இது ஒன்று வாங்கியிருந்தேன், 279 ருபீஸ். நெக்ஸ்ட்டு ஊதுபத்தி, சாமி பொருளும் அங்கே நிறையா இருக்கும். ஸோ இந்த கப்பு வந்து பிளாக் கலர் தரேன். ஸோ இது வந்து 49 ருபீஸ். ரொம்ப நல்லா இருந்தது. வச்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு பிளேட் 49 ருபீஸு. பார்க்க வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும், பாய் மாதிரியே இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்கொயரு, சர்க்கிள். ஸோ இது ஸ்நாக்ஸ் கெஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு அது மாதிரி நல்லாயிருக்கும்னு வாங்கினேன். இந்த ஊதுபத்தி இது வந்து 99 ருபீஸ். கோல்டு கலர் போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது உள்ளவே டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் ஆகிக்கும், நமக்கு வெளியே க்ளம்ஸியாக இருக்காது. ஸோ அதனால் இது வாங்கியிருந்தேன். அது ப்ளஸ் அதோடய ஃப்ராக்ரன்ஸ் மட்டும் வெளியே வரும், மற்றபடி ஸ்டிக் வந்து உள்ளே இருக்கும். ஸோ நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஊதுபத்தி இது வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். நான் வாங்கினதே இவ்வளோ தான். பட் வந்து அரௌண்ட் 1700 ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கே தெரியல. Hope you like this video. If you like this video, please share your comment. Thank you. ஸ்னேஹா வ்ளாக்ஸ் தொடர்ந்து பாருங்கள்.